கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரயோத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுது. நீங்கள் பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வாரங்களாய் அல்லது பல வருடங்களாய் ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பி காத்திருந்தீங்க பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தீங்க பார்த்தீங்களா? விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா? அதை இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விரும்புகிறத உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆக பண்ணுவேன். நான் விரும்புகிறத உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நீங்கள் என்ன விரும்புனீங்க? தேவனிடத்தில் நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நலமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஆகும். நமக்கு ஒரு நல்ல ஒரு காரு, ஒரு 2 வீலர் வேணும்னு நம்ம விரும்புகிறோம். விரும்புகிறத கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆக பண்ணுவார். எனக்கு தெய்வீக சுகம் வேணும், நான் ஆயுசு நாட்கள் 100 ஆண்டு காலம் வாழணும், எனக்கு ஒரு பலவீனம் ஒரு வியாதி இல்லாதபடி பூரணமாக நான் இருக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க. நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஆகும். என்னுடைய குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள், பிரச்சனைகள் வருது, நாங்கள் நீடித்த நாட்களாய் சமாதானமாய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த சமாதானம் எங்களுக்கு வேணும், நான் விரும்புகிறோம். நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஆக கடவுது. நீங்கள் வேலையில் ஆசீர்வாதம் பட்டு முன்னேறணும், வெற்றி பெறணும், எல்லா இடங்களிலும் என்னுடைய பெயரை பேசணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஆக கடவுது. நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு ஆகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணுறது? நம்ம விரும்புகிறத பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுறது? அது ரொம்ப முக்கியம் தானேங்க. நம்மளுடைய விருப்பம் ஏராளமாக இருக்குது. ஒரு லிஸ்ட்டே போட்டோம்னா அப்படியே கீழே இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு மல்லிகை லிஸ்ட் மாதிரி அப்படியே லைனாக நிறைய வரும். விருப்பங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் அந்த விருப்பங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன பண்ணுறது? இந்த விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு என்ன பண்ணுறது? இந்த விருப்பங்கள் எல்லாம் அன்றாடம் அல்லது மாதங்களில் அல்லது வாரங்களில் நமக்கு நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? விருப்பங்களை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுறது? பாருங்கள், இதே வசனம் 15ஆம் அதிகாரத்தில் 22 இருந்து 27 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இங்கே இந்த விருப்பங்களை அந்த பெண் எப்படி பெற்றுக்கொண்டா, அதுக்கு என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரயோத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு முதலாவது தேவை விசுவாசம். யார் மேலே விசுவாசம் வேணும்? கர்த்தராகிய இயேசு மேலே விசுவாசம் வேணும். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்ததை பாருங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்கிறா. அந்த மகளுடைய வாழ்க்கையில் கொடிய வேதனை பிசாசுனால. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அந்த பிள்ளையை விட்டுடுவோமா? எப்படியோ இருந்துட்டு போகுது, ஏதோ ஒரு மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய காசை கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்கன்னு விட்டுற முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். விடவே மாட்டோம். இந்த பிள்ளையை நம்ம எங்கெல்லாம் கொண்டு போய் சுகப்படுத்தணுமோ, எங்கெல்லாம் வச்சு அந்த பிள்ளையை பாதுகாக்கணுமோன்னு சொல்லி அந்த பிள்ளைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க? அர்ப்பணிப்பாங்க பெற்றோர்கள். இந்த பெண்ணும் அப்படிதான். இந்த பிள்ளையை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுகமாக்க முடியும்,
எங்கே கூட்டிகிட்டு போனால் இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு நபர்கிட்ட வராப்புல இயேசுவின் இடத்துல வந்து நிற்கிறா. இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறார், இயேசுவே, என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார். அவளுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் அவளை துன்பப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது. அவளுடைய வாழ்க்கையில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, மிக வேதனையோடு கூட இருக்கிறார். ஆனால் என்னுடைய விருப்பம் என் மகள் சுகத்தோடு இருக்கணும். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையுமே சொல்லலை. ஒருத்தங்க கேட்குறோம், இப்போ உங்ககிட்ட வந்து கேட்டால் ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தை பேசணும். பேசுவீங்களா, பேச மாட்டிங்களா? கட்டாயம் பேசும். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அப்போ பாருங்கள், இங்கே இயேசுவின் இடத்துல இந்த பெண் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு ஒரு வார்த்தையும் பேசல. சில நேரம் அப்படி தானே இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் அப்படி தானே இருக்குது. ஜெபம் பண்ணுறோம், முழங்காலம் முடக்கிட்டு பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த விருப்பங்களை சீக்கிரமாக நிறைவேற்றி தாங்க, இந்த கடன் சுமை என்னுடைய வாழ்க்கையை அமுத்துகிறது, இந்த கடன் நிமித்தமாய் ஒரே போராட்டம், இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி, குடும்ப பிரச்சனை, இந்த காரியங்களை எங்களை விடுதலையாக்கி தாங்க. பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், பதில் வருதா? சைலண்டாகவே இருக்கும். சில நேரம் சைலண்டாகவே இருக்கும். ஆனால் இங்கேயும் பாருங்கள், அந்த பெண்ணுக்கு பதிலே வரல. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலை. என்ன நடக்குது? இயேசு போகும்போது இந்த பெண்ணு சேர்ந்து பின்னாடியே போயிட்டே இருக்கிறா, சீசர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த பெண் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல, வருந்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல, ஆண்டவரே இயேசுவே, இந்த பெண்ணுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க. இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு வச்சுருக்கிற சாப்பாடு, உங்கள் பிள்ளைகளுக்குன்னு வச்சுருக்கிற அந்த உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவீங்களா? நாய்க்குட்டிக்கு போடுவோமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த பிள்ளைக்காகத்தான் வச்சுருக்கிற அந்த பால், அந்த ஒரு டம்ளர் பால், உங்கள் பிள்ளை பசிக்குது, உங்கள் பிள்ளைக்கு கொடுப்பீங்களா, நாய்க்குட்டி கொடுப்பீங்களா? இல்லைங்க பாஸ்டர், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் நாய்க்குட்டி தான் ரொம்ப முக்கியம், நாய்க்குட்டிக்கு தான் ஊற்றுவேன், பிள்ளை கூட அது தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா பிள்ளைக்கு தான் பால், நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்க முடியாது. அப்போ அங்கே சொல்கிற வார்த்தை நீங்கள் கவனிங்க. இயேசு சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து, நான் யூதர்களுக்காக வந்தேன், யூதர்களுடைய ரட்சிப்புக்காக வந்தேன், யூதர்கள் ஆசீர்வாதத்திற்காக வந்தேன், நான் மேசியா யாருன்னு யூதர்களுக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன், அந்த சுகத்தை எடுத்து உங்களுக்கு நான் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண் விடலைங்க. ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறா, ஆண்டவரே, மெய்தான், நீர் சொல்லுகிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த எஜமானன் உட்காந்து சாப்பிடுகிற பொழுது அந்த சாப்பாடுலேருந்து கீழே விழுகும் ஒரு பருக்கை, அது நாய் சாப்பிடுமே, அது நாய் சாப்பிடுமே. அந்த அளவுக்கு நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அளவில் ஒரு கொஞ்சம் ஒரு அற்புதத்தை, கொஞ்சம் ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை நீங்கள் செய்யுங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இயேசு மேலே மட்டும்தான் விசுவாசம் வைத்திருந்தா, வேற எதுவுமே விசுவாசம் இல்லை. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நடக்கிறது, ஆண்டவரே இயேசுவே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? மகளே, உன் விசுவாசம் பெருசு, உன் விசுவாசம் பெருசு, என் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் பெருசு. என்னைவே நம்பி, என்னைவே சார்ந்து நீர் இயேசுவே, நீர் சுகமாக்குவீர், என் மகளை விடுதலையாக்குவீர், என் மகளுக்கு அற்புதம் நடக்கும், என் மகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி என்னைவே விசுவாசித்து நீர் வந்து, அந்த விருப்பம் உனக்கு ஆக கடவுது, அந்த விருப்பம் உனக்கு ஆக கடவுது. அதான் வசனம் சொல்லுகிறது. பாங்க, நீங்கள் தேவன் மேலே விசுவாசத்தை வைக்கிற பொழுது உங்கள் விருப்பங்களெல்லாம் இயேசு நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். இயேசு நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இயேசு மேலே விசுவாசம் வைக்கணும். இயேசு மேலே விசுவாசம் வைக்கணும். விசுவாசம்னா என்ன? உங்களுக்கே தெரியும். இல்லாத ஒன்றை இருக்கிறது போல பேசுறது விசுவாசம். நம்முடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறோமா, ஆனால் பலனா பேசணும். நமக்கு வீடு நிலங்கள் இல்லையா, ஆனால் வீடு நிலங்களோடு கூட இருக்கிற மாதிரி பேசணும். நமக்கு சமாதானம் இல்லையா, நம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டது போல பேசணும். நமக்கு உயர்வு காணப்படலையா, ஆனால் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி பேசணும். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் பேசினாருங்களா இல்லைங்களா? பேசினார். எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆபிரகாமை பற்றி சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம்.
அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்து அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். ஆபிரகாம் சாராளுக்கு வயது கடந்து போயிட்டே இருக்குது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில சந்ததி இல்லை. ஆனா கர்த்தரையே விசுவாசித்திருந்தான். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், என் விருப்பங்களை அவர் வாய்க்க பண்ணுவார், என் விருப்பங்கள் நடக்கும், என் விருப்பங்கள் கைகூடி வரும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு மேல விசுவாசம் வைத்திருந்தார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குது? சில நேரம் காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, வேதனை வருது, பிரச்சனைகள் வருது, துன்பங்கள் வருகிற பொழுது அந்த விசுவாசம் தேவன் மேல இருக்குதா? யோசிச்சு பாருங்க, தேவன் மேல இருக்குதா? இல்லையே, தேவன் மேல இல்லையே. ஆனா ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவனுக்கு ஏறக்குறைய 100 வயது, சரீரம் செத்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படல. என்ன படலைங்க? தேவன் சொன்னார்னா, என் விருப்பத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார்னா அந்த விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கும். அதில் எந்த தடையுமே என்ன பண்ணாது, வராது. பாருங்க, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த வாக்கு தத்தத்துக்கு அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. பாருங்க, அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். எதில் வல்லவனானாருங்க? விசுவாசத்தில். சிலர் சொல்லுவாங்க, நான் படிப்பில் வல்லவன், பட்டம் பெற்றவன், நான் வெற்றி பெற்றவன், நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறவன், நான் வேலையில் வல்லவன் எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டு. ஆனால் விசுவாசத்தில் வல்லவரா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. நான் விசுவாசத்தில் வல்லவனா இருக்கிறேன். நான் எப்போதும் கிறிஸ்துவையே நான் நம்பி இருக்கிறேன். என் தேவைகள், என் விருப்பங்கள், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு நன்மை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார்னு சொல்லி விசுவாசத்தில் யாராவது வல்லவர்கள் சொல்ல முடியுமா? நாளை காலையில் செய்தியில் வரணும், முதல் தலைப்பு செய்தியாக வரணும். என்னன்னு? விசுவாசத்தில் வல்லவர்கள். ஒரு சில கூட்டங்கள் இங்கு ஆராதனையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தார்கள். இந்த பூமியில், இந்த உலகத்தை அவங்க ஒரே இரவுல மாற்றி போட்டார்கள், ஜெயித்தார்கள்னு சொல்லணும். சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே விசுவாசத்தில் வல்லவர்களை பற்றி நிறைய சாட்சிகளை சொல்லியிருக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறதா. அப்ப விசுவாசமானது என்னப்படுகிறது? நம்பப்படுகிறதுல உறுதியா இருக்கணும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தருடைய விருப்பம் என்ன? எனக்கு வீடுகளை தருவார், நிலங்களை தருவார், ஆஸ்திகளை தருவார், ஐஸ்வர்யங்களை தருவார், சமாதானம் தருவார், சுகம் தருவார், நான் விரும்புகிறதெல்லாம் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். அந்த விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. அந்த விசுவாசத்துல உறுதியா நில்லுங்க. நிச்சயமா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதனால தான் 2வது வசனம் சொல்லுது, அதனால தான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஏராளமான நற்சாட்சிகள் இந்த அதிகாரத்தில் காணப்படுறாங்க. இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணுகிறாங்க? இருக்கிறாங்க. பாருங்க, 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் இல்லை, விசுவாசம் இல்லைன்னா விடுதலை இல்லை, விசுவாசம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களே, தேவனிடத்தில் சேருகிற நீங்கள் பாருங்க, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
இன்றைக்கு நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நீங்க சேர்ந்திருக்கிற நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்களோ அதுல சொல்றாரு, பலன் அளிக்கிறார், பலன் கொடுக்கிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், உங்க கண்ணீரை துடைக்கிறார், உங்க வேலையை ஆசீர்வதிக்கிறார், நீங்க முன்னேறுவீங்க, செழிப்பா இருப்பீங்க, உங்களுக்கு சுகம் நடக்கும். அவரை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். சரி, நம்முடைய விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு முதலாவது கர்த்தராகிய இயேசு மேலே என்னவா இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ இரண்டாவது, நம்முடைய விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வாயினால் என்ன பண்ணணுமாமா? அறிக்கை பண்ணணும். என்ன விரும்புகிறீங்க அதை நீங்கள் வாயில் சொல்லணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? வாயில் சொல்லணும். ஃபஸ்ட்டு விசுவாசம், கர்த்தர் மேலே விசுவாசம். அதை ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நான் வளமும் நலமும் செழிப்பாக இருக்கிறேன் என்று அதை நான் விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். அதை சொன்ன உங்கள் விருப்பங்களை நீங்கள் என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் என்ன உங்கள் வாயில் சொல்கிறீங்க? உங்கள் வாயிலிருந்து என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? நான் ஒரு பெரிய வீட்டை கட்டுவேனா? நான் என் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு நான் போயிடுவேனா? என் வாழ்க்கையில் சம்பளம் இவ்வளோ கிடச்சிருமா? நான் இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடனையும் நான் அடைச்சிருவேனா? என் வாழ்க்கையில் என் குடும்பத்தாரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மேன்மையாக போயிட்டுருக்குறாங்க, நான் இப்போ தான் கீழே இருக்கிறேன், அதிலிருந்து நான் மேலே வந்துடுவேனா? இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வாயில் உங்கள் விருப்பங்களை கர்த்தராகிய இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிறத நீங்கள் பேசினா தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பேசலன்னா என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் என்ன சொல்லுகிறது வசனம்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வீட்டை தருவார், நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், நான் பேசுகிறேன், அப்படியே நான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை 100 ஆண்டுகள் தருகிறாரு, என் சரீரத்தில் பலவீனம் இல்லை, நான் பூரண சுகத்தோடு கூட இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் விருப்பம் அது. நீங்க பேசுங்க. அப்படிதானே வசனம் சொல்லுது? அப்படிதானே வசனம் சொல்லுது? நான் சொல்றேன்னா ஏதாவது? நான் சொல்றேன்னா இல்லைங்க. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை எடுத்து உங்க வாயில பேசுங்க. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசுங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி திரும்ப நான் சொல்றேன், சொல்லி அந்த பெண் சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரிடத்துல போய் மாத்திரைகளை சாப்பிட்டு 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 பார்த்தாச்சு, ஆனாலும் சுகம் நடக்கல, அற்புதம் நடக்கல. ஆனால் இவளுக்குள்ளார என்ன? என் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் இயேசு, எனக்கு சுகம் தருகிறவர் இயேசு, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை குறித்து நான் கேள்விப்படுகிறேன், அவரை நான் தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்கிறேன், அவரை தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்கிறேன். அப்போ அவள் இருதயத்தில் சொல்கிறா, வாயை விட்டு பேசுகிறா. இருதயத்தில் சொல்கிறா, வாயை விட்டு பேசுகிறா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விருப்பங்களெல்லாம் நிறைவேறணுமா, உங்கள் விருப்பங்களெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரணும்னா நீங்கள் தான் பேசணும். யார் தான் பேசணும்? நீங்கள் தான் பேசணும்.
நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற வாயின் வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல விதமாக பேசுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிற இயேசுவை பாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையின் வல்லமையை பாருங்க. அந்த வார்த்தையின் வல்லமையை பாருங்க. இந்த பெண் பாருங்க, அவள் இருதயத்தில் சொல்கிறா. இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-21 வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே தான் சொல்லுது. அவள் தன் இருதயத்துக்குள்ளார சொல்கிறா, வாயில் அறிக்கை பண்ணுகிறா. என்ன எல்லாம் சொல்கிறா, நான் சுகமாக இருப்பேன், கர்த்தர் எனக்கு நீடித்த நாட்களை தருவார், என் பலவீனங்களை மாற்றுவார், என் கஷ்டங்களை மாற்றுவார், நான் இவ்வளோ ஆண்டு காலமாக இருந்த வேதனைகள் எல்லாம் மாறும், நான் இயேசுவை தொட்ட நான் சுகமாவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சொன்னது நடந்துச்சுங்களா இல்லைங்களா? நடந்துச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், கர்த்தர் உங்கள் விருப்பங்களை வாய்க்க பண்ணணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது நீங்கள் விசுவாசிங்க. இரண்டாவது, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றணும்னா அதை வாயில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இது 2 விஷயங்கள் இருந்தால் போதும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது எல்லாம் நடக்கும். அது எல்லாம் நடக்கும். அந்த கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அதனால தான் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அவர் சொன்னார், இயேசுவை நீ என்னை விசுவாசிக்கிற, நீ என்னைவே சார்ந்திருக்கிற, அதனால என் மகள் சுகமாவான்னு சொல்லி நீ என்னிடத்தில் அறிக்கை பண்ணுகிற, இந்த ஜெபத்திற்கு விருப்பத்தின்படி எல்லாம் ஆகுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு சுகப்படுத்தி அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்புனாருங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே வருடத்தின் இறுதி நாட்களில் நிற்கிறோம். மாதங்கள் முடிய போகுது, இன்னும் எதுவுமே நடக்கலையே, என் விருப்பங்கள் இன்னும் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் முழுமையாய் விசுவாசிங்க, நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் என்ன விருப்பமாக இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், நிறைவேற்றி தருவார். நிறைவேற்றி தருவாரா, தரமாட்டாருங்களா? நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறவர். விருப்பம் தேவன் தருகிறது. விருப்பங்களை யார் தருகிறது? தேவன் தருகிறது. வளமாய், செழிப்பாய், ஆசீர்வாதமாய், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த விருப்பங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம்.